ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. இன்று குரோதி வருஷத்துடைய உத்தராயணம் ஹேமந்த ருது மகர மாதம் தேய்பிரை சப்தமி. இன்று யோகம் கரணத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்தால் உங்களுக்கு நன்றாக வரும் என்று நினைக்கின்றோம். ஹஸ்த நட்சத்திரம். இப்படி யோகங்களை கொண்டாடுவதனால் யோகம்தான் வரும். இன்று முக்கியமான நல்ல செய்திகள் பல இருக்கின்றது. அதில் சிலவற்றை சிறு துளிகளை மட்டும் பார்ப்போம். இன்று திங்கட்கிழமை, அதாவது 20 ஜனவரி 2025, காஞ்சிபுரம் மாநகரிலே அருகில் உள்ள கூரம் என்கின்ற ஊர், அங்கே அவதாரம் பண்ணி ஸ்ரீமத் ராமானுஜரை தனது குருவாக ஆச்சாரியனாக கொண்டு பெருமாளுக்கு பல திருப்பணிகள் சேர்ந்து செய்த ஸ்ரீ கூரத்தாழ்வார் பிறந்த அவதாரம் ஆன நாள், டேட் ஆஃப் பர்த். இன்று தை மாதம் ஹஸ்த நட்சத்திரம். பெருமாள் கோவிலுக்கு சென்று பிரபந்தங்களை முடிந்த அளவுக்கு படித்து ஓதி வழிபட்டு பச்சரிசி மாவு கோலமிட்டு என்றவரை தான தர்மங்களை செய்து அவரவர்கள் குருவுக்கு அர்ப்பணம் செய்தால் அந்த கூரத்தாழ்வார் பெருமாளை எப்படி தன் வசம் அழைத்து சென்றாரோ உங்களை அப்படி அழைத்து செல்வார். கூரத்தாழ்வார் பெண்களினுடைய திருமணத்தை எளிமைப்படுத்தி, நியாயப்படுத்தி, முழுமைப்படுத்தி, சுக்கர தோஷங்களை, ஜாதக தோஷங்களை எல்லாம் தீர்த்து வைத்து, சுக்கர கடாட்சம், கலத்திர தோஷம் இருந்தால் நீக்கி கூரத்தாழ்வார் உறுதுணையாக இருந்து நல்லவற்றை செய்யும் அற்புதமான கூரத்தாழ்வாரை ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே முன்பு சொன்னது போல வழிபட்டு அவருக்கு தத்தியன்னம் படைத்து வழிபட்டு தானம் பண்ணால் சுக்கர தோஷமானது நீங்களாம். அப்படி இல்லை என்றாலும் திருமணம் தடபுடலாக கெட்டி மூலம் கொட்டும் நல்லால். மேலும் சாஸ்திரம் சம்பிரதாயம் இதற்கு ஒற்றுமை வேற்றுமை இருக்கிறதா என்றால், சாஸ்திரம் என்பது பொதுவானது, சம்பிரதாயம் என்பது அவரவர்கள் குல வழக்கத்தில் பெரியோர்களால் சொல்லி அதன்படி நடக்கப்பட்டது சம்பிரதாயம். உதாரணமாக, இது எங்கள் குடும்ப வழக்கம் ஐயா, எங்களுடைய இப்படி தான் பண்ணுறது ஒன்று. இது எங்கள் ஊர் வழக்கம், இப்படி வழக்கம். இது எங்களுடைய மாநிலம், அதாவது தேசத்தினுடைய வழக்கம். நாங்கள் இரவில் தான் திருமணம், கல்யாணங்கள் பலவற்றை செய்து வருகின்றோம். இது எங்களுடைய தேச வழக்கம் என்று சொல்கின்ற நிறைய பேர் இருக்கின்றார்கள். அது உண்மைதான். சாஸ்திரம் பொதுவாக எல்லோருக்கும் காமன், பொதுவாக இருக்கும். ஆனால் சம்பிரதாயம் என்பதில் அவரவர் விருப்பத்தில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்பொழுது நமக்கு எவ்வளவோ ஆன்மீக விஷயங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு உபன்யாசகர்கள், பிரசங்கங்கள், கீர்த்தனைகள், நாம சங்கீர்த்தனம், பஜனை பாடல்கள் இப்படியெல்லாம் செய்து கொடுத்து கொண்டே இருக்கின்றவர்கள். நமக்கு தெரிந்தவர்களை மட்டும் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பவர்களை பற்றி சொல்வோம். முன்னாடி இருந்தவர்களை பற்றி சொன்னால் அதை நினைப்பதற்கு காலம் எடுக்கலாம். சொல்பவர்கள் கேட்பவருடைய மனநிலையை பொறுத்து இருக்கின்றது. இப்பொழுது நமக்கெல்லாம் மிக எளிமையாக மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதத்தை ஸ்ரீமான் வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்கள் மிக அருமையாக, எளிமையாக, தெளிவாக அச்சடித்தது போல நச்சு நச்சுன்னு சொல்கிறார். அனந்த பத்மாச்சாரியார் அதை விட இன்றும் நீயா நானா என்கின்ற இன்னும் முடிவா அப்படி சொல்கின்றார். எத்தனையோ இளைய தலைமுறையிலே வேதங்களையும் வேதாந்தங்களையும் திருமறைகளையும் நாயன்மார்களை பற்றியும் மிக அற்புதமாக சொல்கின்றவர் இருக்கிறார். உதாரணமாக தமிழ் புலமையிலே நமக்கெல்லாம் தெரிந்த ஆசிரியர் நமக்கு சுக்கி சிவம், இப்படி நிறைய இருக்கின்றார்கள். ஒருவரை பற்றி சொல்லி மற்றவற்றை விடக்கூடாது, உதாரணத்துக்கு சொல்லுகின்றோம். இப்படி நமக்கு நல்லதை போதிக்கின்ற எத்தனையோ மனிதர்கள் இருக்கும் பொழுதும் நமக்கு ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கும். அந்த கவலையெல்லாம் தீர்ந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சந்தோஷமாக இருப்பதற்குத்தான் சில அரங்கங்களிலே அரட்டை அடித்தாலும் அதில் உள்ள பொருள்கள் நிறையாக இருக்கின்றது. அதில் பல கருத்துக்கள் இருக்கின்றது. அதுதான் நடுவர் மன்றம், பட்டிமன்றம், வழக்காடு மன்றம் என்று
ஒரு எதிர்காலத்தில் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டியதை அவரவர் கருத்தாக 3 பேராக ஒரு பக்கத்திற்கும் அமர்ந்து அவருடைய கருத்துக்களை எடுத்துரைத்து ஒருவர் அதை நடுநிலைப்படுத்தி அதில் சிறுமையோ பெருமையோ மேலோ கீழோ தற்காலிகத்துக்கு எது சரியானதோ அதை தீர்ப்பாக கொடுத்து கொண்டு வருகிறார். இது சாதாரணப்பட்ட காரியம் கிடையாது. மேடையில் ஏறினோம்னா பேச தெரியாமல் பேசி மாட்டத் தெரியாமல் மாட்டி கலர் சாயங்கள்லாம் பூசி நம்ம கஷ்டப்படணும். எல்லோருக்கும் அந்த கலை வந்து விடாது. இதை போல் நான் செய்வேன், அதை போல் நான் செய்வேன் என்று சொல்லிவிடலாம். சொல்வது மிக மிக எளிமை, செய்வது மிக மிக கடினம். அவரவர்கள் இன்னும் படித்து கொண்டோ தெரிந்து கொண்டோ இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மேதைகளும் இன்னும் கற்றுக்கொள்கின்றார்கள். உதாரணமாக தனது குழந்தையிடம் இருந்து புதிதாக தெளிவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஞானங்களை விஷயங்களை தெரிந்து கொள்ளும் அற்புதமான பெண்மணியை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு சிலரை மட்டும் சண்முக வடிவேல் என்பவர் திருவாரூர் உயர்நிலைப் பள்ளியிலே ஒரு ஆசிரியராக இருந்த பொழுது என்ன செய்தாரோ அதை போல பல லட்சம் மடங்கு உலகமே போற்றும் அளவுக்கு நமது திருவாரூர் ஆசிரியரானவர் உலகம் புகழும் உன்னதமான வாத்தியாராக இருக்கின்றார். திரு ஞானசம்பந்த தமிழையா என்று சொல்வோம். இப்படி தமிழுக்காக தமிழை போற்றுகின்ற எப்படியெல்லாம் இறை பக்தி வந்ததென்று உண்மையை எளிமையாக மறைக்காமல் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல ஒவ்வொருவரும் எங்கு சென்றாலும் சொல்லுவோமே, எங்கே போனாலும் இந்த ரங்கனை சுற்றி தான் வரணும், எங்கே சுற்றி வந்தாலும் இந்த ரங்கனை தான் சேவிக்கணும். ஆகினால நாம் கண்டிப்பாக எல்லாவற்றிலும் அதனுடைய ஈடுபாடு உண்மை தெரிந்து ஈடுபடுவோம். ஆனால் வயதான காலத்திலே, முடியாத காலத்திலே, உதவி இல்லாத காலத்திலே, உடலிலே வலுவில்லாத காலத்திலே ஈடுபடும் பொழுது அதை செயல்படுத்துவது மிக கடினம். அப்படி செயல்படுத்தியவர்களுக்கு இப்பொழுது வயதானால் அவர்களை நீங்கள் கேட்டுப்பார்கள். அன்னைக்கெல்லாம் நன்றாக செய்தேன், இன்று ஏதோ என்னால் எளிமையாக செய்ய முடிகின்றது என்று சொல்வார்கள். ஆகையினால சாஸ்திரம் என்பது உதாரணமாக ரிக்வேத சாஸ்திரம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். ஆனால் பொதுவானது ஒன்று. அவரவர்கள் வழக்கம் எப்படி? குளித்து விட்டு உடை அணிந்து திருநீர் திருமண்ணு அவர்கள் இதுதான் சம்பிரதாயம். கோபிச்சந்தனம் இப்படியெல்லாம் இட்டுக்கொண்டு நெற்றி பாழாக இல்லாமல் சுபகாரியங்களை நடத்தி அவரவர்கள் சிவாச்சாரிகள் அவருடைய கடமையை அவருடைய வழக்கப்படி அந்த ஆகம முறைப்படி பெருமாள் சேவை செய்கின்றவர்கள், ஆராதனை செய்கின்றவர்கள் அந்தந்த கோயிலினுடைய முறைப்படி விதிப்படி ஆகம சாஸ்திரப்படி பாஞ்சரார்த்தம் பைக்கானசம் இப்படி அந்தப்படி நடத்தி கொண்டு வீட்டிலும் அவர்களுடைய இறை பூஜை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன நினைக்கின்றோம்? அவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள், நாம் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்க வேண்டும். இறைவன் அப்படி நினைக்கவில்லை. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அருகிலிருந்து பூஜை செய்வதற்கு, நமக்கு பெரும் வாய்ப்பு வெளியிலிருந்து பார்த்து கொள்வது. கிட்ட நெருங்க நெருங்க எதுவும் நமக்கு புது விதமான பொறுப்பும் பயமும் வந்துவிடும். தூரத்து பச்சை கண்ணுக்கழகு. நாம் ஏன் உள்ளே சொல்லக்கூடாது? நாம் ஏன் பூஜை செய்யக்கூடாது? ஒரு நாள் கூட நம்மளுடைய வேலையை விட்டுட்டு நம்முடைய கதாகாலட்சேபத்தை விட்டுட்டு பண்ண முடியுமான்னு பார்த்தால் ஒரு நாளைக்கு கூட நம்மளால் பண்ண முடியாது. ஏனால் அதனுடைய பழக்கம், அனுபவம், பயிற்சி என்ன பெற்றிருந்தாலும் நமக்கு மனம் ஈடுபடுமா என்பது அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். இந்த லௌகீக காரியத்தில் உதாரணமாக ஒரு நாளைக்கு அருகில் உள்ள ஆற்றில் போய் நீராடி விட்டு வா, குளத்தில் நீராடி விட்டு வா, கிணற்றில் நீராடி விட்டு வா என்று சொன்னால் அது நடப்பதற்கே நமக்கு அலுப்பு வந்து விடுகின்றது, சோம்பல் வந்து விடுகின்றது. இப்படி தினமும் உங்களது எல்லை தெய்வங்களை வணங்க வேண்டும் என்பது வாத்தியாருடைய கருத்து. குலதேவதா, இஷ்ட தேவதா, குலதேவதா, கிராம தேவதா. குலதெய்வங்களை வழிபடுவது கண்டிப்பாக வேண்டும். இஷ்ட தேவதைகள் தெய்வங்களை நீங்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டும். அருகில் உள்ள எல்லை தெய்வங்களை, ஏனென்றால் ஒரு சின்ன பிராணியினுடைய பிராணனை பிரிப்பதற்காக வயதான ஒருவர்
பிராணம் போகின்ற நேரத்திலே கூட தர்மராஜ லோகத்திலிருந்து அவருடைய தூதுவர்கள் வந்து அந்த எல்லையிலே அந்த எல்லை தெய்வம், உதாரணமாக காளியம்மன், பிடாரியம்மன், மாரியம்மன், முனீஸ்வரன், கருப்பண்ண சுவாமி, காத்தவராயன், ரத்தி மன்மதன் என்கின்ற சிறு கோவில்கள் இருக்கின்றது. அங்கே அவர்கள் வந்து அந்த தெய்வத்திடம் மேலே எழுதி கொடுத்த சீட்டை காட்டிவிட்டு, இன்ன இடத்தில் இன்னாருக்கு காலமானது முடிவுற்றது, நாங்கள் அழைத்து செல்ல வேண்டும் என்று பர்மிஷன், உத்தரவு வாங்கி கொண்டு அந்த பிராணனான அந்த ஜீவனை அழைத்து சென்று மீண்டும் அதே கோவிலுக்கு, அதாவது ஒத்து பார்ப்பார்கள், வேரியேஷன் சரிதானா என்று பார்ப்பார்கள். கேட்டு அந்த தேவதை அந்த ஆன்மாவுடன் பேசி, அவருடன் பேசி அதை சரி செய்த பிறகே தர்மராஜருடைய லோகத்திற்கு அழைத்து செல்வார்கள். இதுதான் இறைலீலை. மீண்டும் உடனடியாக அங்கே போய் தலையை காட்டிவிட்டு அட்டனன்ஸ் கொடுத்துவிட்டு மீண்டும் 10 நாள் இந்த பூமியிலே நீ இருந்து உன்னுடைய விடுபட்டு போன அத்தனை காரியங்களும், பிறந்த இடங்கள், பயின்ற பழகி வந்த அத்தனை இடங்களும் சுற்றி பார்ப்பதற்கு சுதந்திரமாக விட்டுவிட்டு 10ஆம் நாள் முடிந்தவுடன், அதுதான் ஏகோதிஷ்டம், சபிண்டீகரணம், பிண்டப்பிரதானம், இதெல்லாம் முடிஞ்சு கிரேக்கியம் என்று சொல்வார்கள் சில வர்க்கத்தினர். கிரக யக்கியம், வீட்டில் செய்கின்ற ஹோமமானது கிரக யக்கியம் செய்வார்கள். சுபஸ்வீகரணம், நல்லதை நாம் தத்து எடுத்துக்கொண்டுகிறோம், ஸ்வீகரணம் செய்கின்றோம், அதான் சுபஸ்வீகரணம். கலியுகத்திலே 12 மாதங்களும் விடாமல், 360 நாளும் விடாமல் தான தர்மங்கள், தர்ப்பணங்கள், பித்திருக்காரியங்களை பண்ணும்பொழுது செய்கின்ற கர்த்தாவிற்கு இடம் மாறுதல், ஊருக்கு போகிறது, உடல் உபாதை, ஏன் அவருக்கே சில வியாதிகளால் செய்ய முடியாமல் விட்டு போய்விடுமே என்கின்ற கணக்கில் மகான்கள், நீ 13ஆவது நாள் இந்த சுபஸ்வீகரணம் கிரக யக்கியத்தை செய்து கொள், ஆனாலும் 12ஆம் மாதம் கழித்து வருஷ ஆப்திகம், வருஷ திவசம், வருஷத்திரார்த்தம் கொண்டாடித்தான் தீர வேண்டும். இதில் விருப்பு வெறுப்பு வைத்துக் கொள்வது மீண்டும் பல கோடி சாபங்களையோ பிறப்புகளையோ ஏற்படுத்தி விடுவார்கள். எல்லாம் அவங்க போயிட்டாயா, நிம்மதியாக இருக்கேன். அதை போல் 3 பங்கு பக்கத்தில் ஒருத்தன் வந்துடுவான். ஒருத்தன் பூட்டானா நம்ம இருக்கும்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த கடையை வச்சு நமக்கு ரொம்ப தொந்தரவு இருக்குது, வியாபாரம் பாதிக்குதுன்னு. பெரிய லெவலில் வேற ஒரு புண்ணியமாக வந்துடுவான். இதை விட மோசமாக இருக்கும். ஆனால் ஒரு இடத்தை நிரப்புவதற்கு இன்னொன்று வந்துத்தான் ஆக வேண்டும். இப்படி நாம் அதை பற்றி கவலையோ பயமோ கொள்ள வேண்டாம். ஆகையினால தான் தினமும் காலையிலே எழுந்து பல்விளக்கி மூஞ்சியெல்லாம் அலம்பி கைகால்களை சுத்தம் பண்ணி கொண்டு மணப்பலகையில் நின்று கொண்டு பவித்திரம் போட்டுக்கொண்டு தென் திசையை நோக்கி யமம் தர்ப்பயாமி, யமம் தர்ப்பயாமி, யமம் தர்ப்பயாமி என்று 3 முறை விட்டு, கிழக்காக காயத்ரி மந்திரங்களை ஓதி 3 முறை அர்க்கியத்தை விட்டு நித்திய அனுஷ்டானம், சந்தியாவந்தனம், பூஜை, சிவ பூஜைகளை செய்துத்தான் வர வேண்டும். இதில் வித்தியாசம், வேறுபாடு கிடையாது. இந்த உடலிலே ஆண் சரீரம் பெண் சரீரம் போல் தெரிந்தாலும் ஆன்மாவுக்கு அது கிடையாது. ஆண் ஆன்மா, பெண் ஆன்மா, இப்படிப்பட்ட நிலை கிடையாது. ஆனால் சரீரமானது மாறிக்கொண்டு, உடலானது மாறுமே தவிர அழியுமே தவிர இந்த ஆன்மா அழிவு அற்றது. எல்லா உயிரினங்களும் ஜீவராசிகளும் ஒன்றாக ஒரே நேரத்திலே சேருகின்ற காலம்தான் பிரளய கல்பாதி. இப்படி பிரளயங்கள் ஏற்பட்டாலும் பல இடங்கள் பிரளயத்தில் மூழ்காது, அடிபடாது. அப்படிப்பட்ட க்ஷேத்திரங்கள், இடங்கள் இன்னும் இருக்கின்றது. உதாரணமாக கும்பகோணம் அருகில் உள்ள சிவபுரம், திருக்கடவூர், இப்படி பல சொல்லலாம். அந்த இடத்துக்கு குடிபெயரலாமான்னு நம்முடைய நிழல் நம்மளை விடாது. அதனால் இருக்கும் இடத்திலே ஜீவிதம் இருக்கும் வரை ஒரு குரு சொல்லி கொடுத்ததை மறவாமல் 2 பேருக்கு சொல்லி கொடுத்து அதை அதிகரித்து விருத்தி செய்து நீங்களும் செய்து, எறும்புக்கு உணவு இடுவதை ஒரு வைராக்கிய, எறும்பு வைராக்கிய தானத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்கள். எல்லாருடைய இல்லத்திலும் வருவாய்க்கு தகுந்த செலவை விட அதிகமாக இருக்கின்றது. பற்றாக்குறை, டெபிசிட் அடிக்கிறது, பட்ஜெட்டே போட முடியல.
ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் போடுகின்றான் இறைவன். பஞ்சாங்கத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வருஷத்தினுடைய ராஜா யாரு, மந்திரி யாரு, அர்காதிபதி, மேகாதிபதி, தானியாதிபதி, இப்படி ஆதாயம் விரயம் கந்தாயத்தை பார்க்கின்றால் அதுதான் பட்ஜெட். அதுக்கு மேலே மனுஷனுடைய பட்ஜெட் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, நடைபெறாது. நித்தம் ஒரு குரல் நெட்டொரு செய்தால் உத்தமனாவாய் உலகினில் நீ வள்ளுவன் சொன்னது. இப்படி பெரியவர்கள் செய்த குரு ஆராதனை, குருவனுடைய ஆராதனை என்பது வேற. ஜெயந்தி ஆராதனை என்றால் குருவனுடைய ஐக்கிய காலம், இந்த பூலோகத்தை விட்டு பெறப்பட்ட காலம் ஆராதனை என்று சொல்வார்கள். மனிதர்களுக்கு சிரார்த்தம் என்று சொல்வார்கள். அந்த அவதாரமான என்று கூறத்தாழ்வார் அவதாரமான ஹஸ்த நட்சத்திரமும் தை மாதமும் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கொண்டாடுவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். நன்றாக படித்து கொண்டிருக்கின்ற திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிற பெண்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்தால் ஒரு ஜோசியர் உதவி தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இதையெல்லாம் நல்ல விதமான நமது அகஸ்திய விஜயத்தை வாங்கி படிக்கின்ற ஜோதிடர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதையும் கொஞ்சம் சேர்த்து கொண்டால் உங்களுக்கு உங்கள் தலைமுறை நன்றாக இருக்கும் என்கின்ற நாங்கள் வேண்டுவோம். நீங்கள் சொல்லுகின்றது பல பேருக்கு சேரும், எங்களுக்கும் சந்தோஷம். நாங்கள் கண்டிப்பாக எங்கள் அகஸ்திய விஜயத்தை தான் வச்சுக்கிட்டு ஜோதிடம் சொல்ல மாட்டோம். ஆனால் நீங்கள் சொல்வீர்களானால் உங்களுடைய ஆயுள், ஆரோக்கியம், குடும்பம், ஐஸ்வர்யம், சர்வ ஜன தன மன கனக வஸ்து வாகனத்தோடு நீங்கள் ஆரோக்கியமாக உலகமே புகழும் மாபெரும் ஜோதிடராக சர்வ வல்லமை படைத்த, அந்த காலத்திலே சொல்வார்கள் ஜோதிடத்தில் இப்படி வராகி மிகிறார் எப்படி எழுதினார், பிரகத் சம்ஹிதாவிலே என்ன சொல்கிறது, ஜோதிட அலங்காரம் என்ன சொல்கின்றது, ஜோதிட ஞான தீபிகா என்ன சொல்கின்றது, இப்படி ஜோதிட ரத்னா என்ன சொல்கிறது, இப்படி ஜோதிஷங்களில் ஜோதியிலிருந்து வந்து கொண்டே இருப்பது தான் ஜோதிஷம். அதை நிதானமாக பார்த்து சொல்லும் பொழுதுதான் அவை நன்றாக அடுத்தவருக்கு பலிக்கும். அப்படிப்பட்ட உத்தமர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். தெய்வீக உபாசனை கொண்டு, சாக்தா உபாசனை கொண்டு இருக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். பல ஆயிரம் பேருக்கு தினமும் 100 பேருக்கு 1000 பேருக்கு அன்னதானத்தையும் செய்து தனது ஞான சக்தியினால, நம்பிக்கையினால ஒரு எல்லாவற்றிற்கும் ஒரு கருப்பு தேவை. அப்படிப்பட்ட தேவதையை உபாசனை செய்து கொண்டு வருவதற்கெல்லாம் ஆசீர்வாதம் செய்து அவருடைய காரியங்களை நன்றாக நடக்க வேண்டும் செய்து ஒரு உற்சாகப்படுத்தி ஆசீர்வாதம் படுத்தி அனுப்புகின்ற அருள்வாக்கு ஜோதிடர்களுக்கெல்லாம் நீங்கள் அவர்கள் நீடூடி வாழ வேண்டும். அந்த அருள்வாக்கு தொடர வேண்டும். அந்த இடர்பாடு வரக்கூடாது. ஏன்னா பல பேர் கண் திருஷ்டி அவர்களையே பாதிக்கும். பல பேருடைய கர்மா சொல்லுகின்ற அருள்வாக்கு சொல்லுகின்றவர்களையும் பாதிக்கும். அதனால்தான் நாம் போய் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு நமது விருப்பத்தை விட்டுவிட்டு அவர்கள் சொல்கின்ற வழி போனால் சரியாக இருக்கும். நமக்கு தகுந்தது போல் இன்றைக்கி மாற்றிக்கிட்டோம்னா நாளைக்கு மறுபடியும் அதில் ஒரு மாற்றம் தேவைப்படுகின்றதுன்னு போனால் அவர் என்ன செய்வார்? இன்றைக்கி 1000 ரூபாய் வந்துட்டா போகும் சாமி அப்படிம்பாங்க, கொடுக்க ஏற்பாடு பண்ணுவார். நாளைக்கு 1,00,000 ரூபாய் வேணும் சாமினா இப்படியே அவருடைய வேலை இதுதானா? ஆகையினால ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் என்று சொல்வார்கள். ஆகையினால நமது மனதில் உள்ளதை பிடித்து சொல்கின்றார் என்றால் எவ்வளவு பக்குவமும் அனுபவமும் அதில் இறைவனுடைய அந்த தேவதையினுடைய உதவியும் நமக்கு கிட்டும். ஏன் நாம் வீட்டில் சரியாமல் செய்யாமல், வீட்டை கவனிக்காமல், எதையும் கண்டுகொள்ளாமல் விட்டதனுடைய பலன் ஒருத்தரை நாடி ஒரு உபாயம், ஒரு வழி கேட்டு தெரிந்து கொள்கின்றோம். அதை தெரிந்து கொண்டு அதை கடைபிடித்து வந்து அவருக்கு நன்றி கடனாக நீங்கள் செய்வதுதான் உண்மையான குரு பக்தி ஆகும். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து முடிய அருளாளா அருணாச்சலா.